إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய அருளும் அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வார்த்தைகள் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்றும் வழிகாட்டல்களில் நடைமுறைகளில் மிகவும் சிறந்தது அல்லாஹுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் நடைமுறைகள் என்றும் விடயங்களிலே மிக மோசமானது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகின்ற பித்ஆக்கள், எல்லா பித்ஆக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகளார் தனது உரைகளில் ஆரம்பத்திலே நினைவுபடுத்தக்கூடிய இந்த வாசகங்களை நானும் உங்கள் முன்னிலையில் நினைவுபடுத்தியவனாக இன்றைய இந்த ஹுதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய ஹுதுபாவில் எமது இறுதி மூச்சுக்கு முன் என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பில் மரணம் என்பது நிச்சயமானது, அந்த மரணத்திற்கு சக்கராத் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த சக்கராத் என்றால் என்ன, நாம் மரணிக்கின்ற பொழுது எமது மனோநிலை எப்படி இருக்க வேண்டும், நாம் எமது மரணத்தை அடைவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் என்னென்ன விடயங்களை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்பன போன்ற பல விடயங்களை உள்ளடக்கியதாக இன்றைய இந்த ஹுதுபாவை அமைத்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும், அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, காஃபிர்களாக இருந்தாலும் சரி, எல்லோரும் கருத்து வேறுபடாமல் ஒன்றுபட்ட ஒரு விடயம் இருக்கும் என்று சொன்னால் அது இந்த மௌத், மரணம் என்று சொல்லக்கூடிய இந்த விடயம். இதில் யாரும் கருத்து வேறுபாடு படவில்லை. எல்லோரும் என்றைக்காவது ஒரு நாள் நான் மரணிப்பேன் என்பதை ஏற்றுத்தான் இருக்கிறார்கள். அது இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாஸ்திகனாக இருக்கலாம், கபருடைய மரணத்துக்கு பின்னால் கபருடைய வாழ்க்கை என்று ஒன்று இல்லை, மறுமை என்று ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் கூட மரணம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லவும் இல்லை, அதற்கெதிராக கருத்துக்கள் தெரிவிக்கவும் இல்லை. உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் மரணத்தை யதார்த்தமாக கண்டுகொண்டிருப்பதனால் அதை எல்லோரும் ஏற்றிருக்கின்றார்கள். திருமறை குர்ஆன் அதை இன்னமும் எமக்கு பலமாக சொல்லித் தருகிறது. அல்லாஹு தஆலா பல இடங்களில் மௌத்தை பற்றி எமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆன்மாவும், உயிருள்ள ஒவ்வொன்றும் மரணத்தை சுவைத்தே தீரும், அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே மரணம் என்பது உறுதியானது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், உங்களுக்கு யகீன் வருகின்ற வரைக்கும், யகீன் என்றால் அந்த உறுதியான அந்த நிலை வருகின்ற வரைக்கும், அந்த மௌத்து வருகின்ற வரைக்கும் நீங்கள் அல்லாஹுவை வணங்கி வழிபடுங்கள், அப்படி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, மரணம் என்பது நிச்சயமானது, அதை நாம் எல்லோரும் ஏற்றிருக்கின்றோம். அந்த மரணம் எப்படி நிச்சயமானதோ அதே போல
அந்த மரணத்திற்கு சக்கராத் என்கின்ற ஒரு நிலையும் நிச்சயமானது. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்ல மனிதர்களும் அந்த சக்கராத்தை அடைவார்கள், மோசமான மனிதர்களும் அந்த சக்கராத்துடைய நிலையை அடைந்துதான் இந்த உலகத்திலே மரணிப்பார்கள். வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக், உண்மையாகவே சத்தியமாகவே சக்கராத்துல் மௌத், மரணத்திற்கு அந்த சக்கராத் என்கின்ற அந்த நிலை இருக்கிறது, அது வந்து விட்டது, அது உறுதியானது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ذَلِكَ مَا كُنْتَ مِنْهُ تَحِيدٌ, அந்த நிலையை விட்டு மனிதன் விரண்டோடுகிறான். ஆனால் அந்த நிலை சத்தியமானது, நிச்சயம் அந்த சக்கராத் ஒவ்வொரு மௌத்துக்கும் வந்து சேரும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றான். நாம் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு மனிதனாக வாழ்ந்தவர் எமது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த உலகத்தில் அந்த நிலையை அடைந்தார்கள். 2 மனிதர்கள் அடைகின்ற அந்த சக்கராத்துடைய அந்த நிலை, அந்த வேதனையை தனி ஒரு மனிதனாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்துதான் மரணித்தார்கள். அந்த நிலையில இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி சக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்ன லில் மௌத்தி சக்கராத், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, இன்ன லில் மௌத்தி சக்கராத், ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத் என்ற ஒன்று இருக்கிறது, அது நிச்சயமானது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சக்கராத்துடைய நிலைமையிலே இந்த சமுதாயத்துக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, மரணம் என்பது எப்படி நிச்சயமானதோ அதுபோல அந்த ஒவ்வொரு மரணத்திற்கும் சக்கராத் என்கின்ற ஒரு நிலை நிச்சயமானது. நாம் மரணிப்பதற்கு முன்னால் அந்த நிலையை அடைந்துதான் நாங்கள் மரணிப்போம். சக்கராத்துடைய நிலை என்று சொன்னால் என்ன என்றால், அது ஒரு மயக்கமான ஒரு போதையான ஒரு நிலைதான் சக்கராத் என்று சொல்றது. இந்த சக்கராத் என்ற இந்த அரபு வார்த்தை இருக்கிறது, இது போதைக்கு சொல்லுவார்கள். அப்ப சக்கராத் என்று சொன்னால் போதையானது, மயக்கமானது, செயலிழந்து விடக்கூடியது என்ற கருத்தை இதற்கு நாங்கள் சொல்லலாம். ஆரம்பத்தில் நபித்தோழர்கள் சாராயம் அருந்திக் கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் முதல் ஸ்டெப்பாக அந்த சாராயத்தை தொழுகைக்கு குடித்து விட்டு வர வேண்டாம் என்பதை அல்லாஹ் தடை செய்கிறார். லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதையாக இருக்கிற நிலையில் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம், அப்படி என்று அல்லாஹு தஆலா அங்கே சொல்லி காட்டுகிறான். அப்ப அதோடு ஒட்டிய ஒரு வார்த்தை, அந்த சுகாராவுடைய ஒட்டிய ஒரு வார்த்தை தான் சக்கராத் என்று சொல்றது. அப்ப சக்கராத் என்பது ஒரு மயக்கமான, ஒரு தெளிவற்ற, ஒரு போதையான ஒரு நிலைதான் அந்த சக்கராத் என்று சொல்றது. இப்ப அந்த போதையான நிலை என்ன என்று சொன்னால், இந்த உலகத்துக்கும் அந்த மனிதனுக்கும் இடையில இருக்கின்ற ஒரு போதையான ஒரு நிலை, ஒரு வேதனை. அது அந்த போதையான நிலையிலும் கூட மனிதன் மறுமையை நோக்கிய தெளிவோடு இருப்பான். நான் மரணிக்கப் போகின்றேன், நான் இறைவனிடத்திலே போக போகிறேன், எனக்கு இப்ப மௌத்து வரப்போகிறது, மறுமை என்பது உண்மையானது, இந்த உலகம் பொய்யானது என்பதை அந்த சக்கராத்துடைய நிலையிலும் மனிதன் தெளிவாக புரிந்து கொள்வான். அப்ப அது என்ன மயக்கம்? அவனுக்கும் உலகத்துக்கும் இடையிலான ஒரு மயக்கம். அது அவன் அந்த சக்கராத்துடைய நிலையில அவனுக்கு இந்த உலகம் பொய் என்பது விளங்கும். அந்த நேரத்தில் அவன் நிறைய இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவான், பேச வேண்டும் என்று ஆசைப்படுவான், நிறைய விடயங்களை நிறைவேற்றி விட வேண்டும் என்று அந்த நிலையில அவன் ஆசைப்படுவான். ஆனால் அவனால் முடியாத ஒரு மயக்கமான நிலையில அவன் இருப்பான். அவனுடைய தொழிலை செட்டில் பண்ணணும்னு நினைப்பான், அவனுடைய குடும்பத்தை செட்டில் பண்ணணும்னு நினைப்பான், பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லிடணும்னு நினைப்பான், இன்னும் கொஞ்சம் தொழுதுடணும்னு நினைப்பான், இன்னும் கொஞ்சம் தௌபா செஞ்சிடணும்னு நினைப்பான். ஆனால் வாய் திறந்து பேச முடியாமல், எழும்ப முடியாமல், சிந்திக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு மயக்கமான நிலையாகத்தான் அந்த சக்கராத்துடைய நிலை இருக்கும். அந்த நேரத்தில் நான் இறைவனின் பக்கம் போக போகிறேன் என்கின்ற யதார்த்தத்தை அவன் உறுதியாக புரிந்து கொள்வான். இதுதான் சக்கராத்துடைய நிலை என்பது. அந்த சக்கராத்தினுடைய இறுதி கட்டம் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான செய்தியினூடாக எமக்கு தெளிவுபடுத்தினார்கள். நான் பின்னாடி அந்த செய்தியை சொல்லுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்த பகுதி என்னன்னு சொன்னால், அந்த சக்கராத்துடைய நிலையில் எமது மனோநிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த நிலையில் எமது உள்ளத்தில் இருக்க வேண்டிய ஒரே ஒரு சிந்தனை, எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை பற்றிய நல்லெண்ணம் மட்டும்தான் எமது சிந்தனையில் இருக்க வேண்டும். நான் மரணித்தால் எனது தொழில் என்னவாகும்? நான் மரணித்தால் எனது கடனுடைய நிலைமைகள் என்னவாகும்? நான் மரணித்தால் எனது பிள்ளைகள் எப்படி இந்த உலகத்திலே வாழப்போகிறார்கள்? அல்லது நான் மரணித்து விட்டால் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவான், நான் மரணித்து விட்டால் அல்லாஹ் என்னை நரகத்தில் போட்டு விடுவான் என்கின்ற அச்சமல்ல நாம் மரணிக்கின்ற பொழுது எமது உள்ளத்தில் இருக்க வேண்டிய சிந்தனை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பற்றிய அந்த நல்லெண்ணம் மட்டும் தான் எமது சிந்தனையிலே இருக்க வேண்டும். அந்த சிந்தனை எமக்கு இருக்குமாக இருந்தால் நாம் வெற்றியாளர்கள். அந்த நிலைமை எமக்கு வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்ஸினு தன்ன பில்லாஹ். நீங்கள் மரணிக்கின்ற பொழுது அல்லாஹுவை பற்றியான நல்லெண்ணம் உள்ளவர்களாகவே தவிர நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி நாங்கள் சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கலாம். அப்ப மரணிக்கின்ற பொழுது அல்லாஹுவை மட்டும், நான் அல்லாஹ்ட்ட போகிறேன், அல்லாஹ் என்னை வரவேற்க வேண்டும் என்ற அல்லாஹ்வை பற்றியான அந்த நல்ல தூய்மையான அந்த எண்ணம் மட்டும்தான் எமது உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த அல்லாஹுவை பற்றியான நல்லெண்ணம் என்பது எது என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு செய்தியினூடாக எமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். பாருங்கள், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹுவின் சந்திப்பை விரும்புகின்றாரோ, அஹப்பல்லாஹு லிகாஅஹு, அல்லாஹுவும் அந்த மனிதனுடைய சந்திப்பை விரும்புகின்றான். வமன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹல்லாஹு லிகாஅஹு, யார் அல்லாஹுவின் சந்திப்பை வெறுக்கின்றாரோ அவரும் அல்லாஹும் அவருடைய சந்திப்பை வெறுப்பான் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் அல்லாஹ்வின் மீது உள்ள நல்லெண்ணம். என்ன நல்லெண்ணம்? எனது ரப்பை நான் வேகமாக சந்தித்து விட வேண்டும் என்பது நல்லெண்ணம். எனது ரப்பை நான் சந்தித்து விடக்கூடாது, நான் அல்லாஹுவை சந்தித்தால் என்னை தண்டிப்பான் என்பது நல்லெண்ணம் அல்ல, அது அச்சம். இந்த அச்சம் மரணத்தின் பொழுது நமக்கு வரக்கூடாது. மரண தருவாயில் சக்கராத்துடைய நிலையில இருக்கின்ற பொழுது இந்த உலகம் மறுமை ரெண்டும் கண்ணுக்கு முன்னால வரும். இந்த உலகம் பொய் என்பது மனிதனுக்கு விளங்கும், மறுமை உண்மை என்பதை காணுகின்ற பொழுது அந்த மறுமை நோக்கிய பயணத்தில் நான் வேகமாக சென்று விட வேண்டும், எனது ரப்பை நான் பார்த்து விட வேண்டும், எனது ரப்போடு நான் பேசிவிட வேண்டும், அவசரமாக இந்த உலகத்தை விட்டு நான் போய்விட வேண்டும் என்று அந்த மரண தருவாயில் எமது மனோநிலைமை இருக்கிறதே, அதுதான் நல்லெண்ணம் என்பது. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி ஒரு மனிதன் நினைக்கிற பொழுது அல்லாஹும் அவனை சந்திக்கணும் என்று ஆசைப்படுவான்னு சொன்னாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த செய்தியை இப்ப இங்க வந்திருக்கக்கூடிய எல்லார்ட்டையும் கேட்டால் நாங்க மிக தெளிவாக அறிவோடு பதில் சொல்லுவோம். நம்ம எல்லாரும் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு விருப்பம் தானே அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டா இப்ப எங்கட பதில் எப்படி வரும்? எமது அறிவால் அந்த பதில் வெளிப்படும். நாம் எல்லோரும் சொல்லுவோம், எனது ரப்பை நான் சந்திப்பதற்கு விரும்புகின்றேன். ஒரு பாவியாக இருப்போம், நம்ம பாவம் செஞ்சு கொண்டிருப்போம், அந்த ரப்பு கோபப்படக்கூடிய பாவத்திலே இருந்து கொண்டிருப்போம். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லாஹ்வினுடைய சந்திப்பை யாராவது இந்த உலகத்துல வெறுப்பாங்களா? அல்லாஹ்வை சந்திக்கத்தானே வேணும். எனவே நான் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகின்றேன் என்று நாங்கள் இப்போது பதில் சொல்லுவோம். ஆனா இந்த விருப்பம் இப்போது வருவதல்ல. அந்த விருப்பம் எப்போது வர வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இப்ப அல்லாஹ்வினுடைய சந்திப்பை விரும்புகின்ற ஒரு மனிதன் எதுக்கு ரெடி ஆயிக்கணும்? மௌத்துக்கு ரெடி ஆயிக்கணும், அப்படிதானே? இப்போ முதல் கேள்வி, அல்லாஹ்ட சந்திப்பை நான் விரும்புகிறேனா இல்லையா? நம்ம எல்லோரும் என்ன சொல்லுவோம்? நான் விரும்புகிறேன். அப்ப நீங்க மௌத்தா போக ரெடியா? அங்க கொஞ்சம் யோசிப்போம். மௌத்தா போறதுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்தா நல்ல, இன்னும் கொஞ்சம் காலம் அமட்களை செய்து கொண்டா நல்ல, இன்னும் கொஞ்சம் தௌபா செஞ்சு கொண்டா நல்ல,
அல்லது இன்னும் கொஞ்சம் உலகத்தை கொஞ்சம் செட்டில் பண்ண வேண்டி இருக்குது, அதெல்லாம் முடிச்சிட்டோம்னா மௌத்து வந்தா அல்ஹம்துலில்லாஹ் ஓகே. அப்ப யாரும் மௌத்த ஆசைப்படக்கூடிய நிலைமையில இல்லை. அப்ப அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறவர் மௌத்தா போறதுக்கு ரெடி ஆகணும். இதை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இப்ப நீங்க சொல்றீங்க அல்லாஹ்வை சந்திக்கிற விரும்புறவரை அல்லாஹ்வும் சந்திக்க விரும்புகிறான், அல்லாஹ்வினுடைய சந்திப்பை வெறுப்பவரை அல்லாஹ்வும் சந்திக்க வெறுக்கிறான். அப்ப அல்லாஹ்வோட சந்திப்பை விரும்புற ஒரு ஆள் மௌத்தா போறதுக்கு ரெடி ஆகணுமே, எங்களில் யாரும் மௌத்தை விரும்ப மாட்டோமே அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்துல கேட்ட நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இப்ப விரும்புறதல்ல, இப்ப கேட்டா எல்லாரும் விருப்பம் என்று தான் சொல்லுவோம். அந்த விருப்பம் எப்போது வர வேண்டும் தெரியுமா? இதா ஷஹஸல் பஸர், பார்வைகள் அப்படியே மேல் நோக்கி போகின்ற பொழுது, வஹஷ்ரஜ ஸத்ர், உள்ளம் பதற ஆரம்பிக்கின்ற பொழுது, மூச்சு உள்ளுக்கு வாங்கி வெளியில விடுகின்ற அந்த பயங்கரமான அந்த நிலை ஏற்படுகின்ற பொழுது, வக்ஷஅர்ரல் ஜில்த், தோள்கள் அப்படியே மெய்சிலிர்த்து போகின்ற பொழுது, வதஷன்னஜத்தில் அஸாபி, விரல்கள் இறுக்கமாகி அப்படியே கோரிக்கொள்ளுகின்ற பொழுது, மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஅஹு வமன் கரிஹ லிகா அல்லாஹ் கரிஹல்லாஹு லிகாஅஹு. அந்த நேரத்தில் யார் அல்லாஹுவின் சந்திப்பை விரும்புகின்றாரோ அல்லாஹும் அவருடைய சந்திப்பை விரும்புவான் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கின்றாரோ அல்லாஹும் அவருடைய சந்திப்பை வெறுப்பான் என்று சொன்னார்கள். இதுதான் சக்கராத்துடைய கடைசி நிலைமை. சக்கராத்துடைய உசுறு போற கட்டத்தில் இருக்கிற நிலைமை இதுதான். இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் சந்திப்பை நம்ம விரும்பணும். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த நிலைமை தான் மயக்கமான நிலைமை, அந்த நிலைமை தான் சிந்தனை வேலை செய்யாத நிலைமை, அந்த நிலைமை தான் போதையான நிலைமை. அங்க நம்ம அறிவால யோசிச்சு நான் இப்ப மௌத்தா போக போறேன், எனவே நான் அல்லாஹ்வை சந்திக்கிறத விரும்பணும் அப்படின்னு விரும்ப முடியாது. அந்த நீங்க போதையில இருக்கிற ஒரு மனுஷனை பாருங்க, அடி மனசுல என்ன இருக்குதோ அதெல்லாம் வெளியே வரும். போதையாக இருக்கிற நிலையில அவருடைய ஆழ்மன சிந்தனையில என்ன இருக்குதோ வரும். எனவே எமது ஆழ் மனதில் இறைவனை பற்றியான நல்லெண்ணம் இருந்தால், எமது உள்ளம் இறைவனுக்கென்ற ஒரு வாழ்க்கை உலகத்திலே வாழ்ந்திருந்தால், அந்த மயக்கமான நிலையில் எமது சிந்தனைகள் வேலை செய்யாத நிலையில், உலகத்தில் யாரையும் பார்த்து பேசிக்கொள்ள முடியாத நிலையில், நிச்சயம் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று நாம் வாழ்ந்திருந்தால் எமது உள்ளமாகவே அல்லாஹ்வின் சந்திப்பை விரும்பும். நாம் வாழுகின்ற பொழுது பாவியாக ஹராத்தோடும் அனாச்சாரத்தோடும் இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய பெரும் பெரும் பாவங்களோடும், தொழுகை இல்லாமல் இபாதத்துக்கள் இல்லாமல் பாவத்திற்கே எமது உள்ளத்தை பழக்கப்படுத்தி அப்படியே நாம் வாழ்ந்துவிட்டு கேள்வி கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வின் சந்திப்பை நான் விரும்புகிறேன் என்று சொன்னதற்கு மரணிக்கின்ற பொழுது எமது உள்ளத்தில் அது வெளிப்படாது. எமது உள்ளம் பாவத்துக்கு பழக்கப்பட்டிருந்த அங்கு அச்சம்தான் வரும். நான் அல்லாஹுவை சந்தித்தால் அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானே என்கின்ற பயம்தான் அந்த இடத்துல ஏற்பட்டு விடும். நான் சந்தித்து விடக்கூடாது என்று மனிதன் யோசிப்பான், அல்லாஹும் அவனுடைய சந்திப்பை வெறுப்பான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எமது உள்ளம் இறைவனுக்கு கட்டுப்பட்ட உள்ளமாக அந்த உள்ளத்தை நாங்கள் மாற்றி இருக்கணும். உள்ளத்தினுடைய அடிப்படை தன்மை என்ன? இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ. நஃப்ஸ் என்பது, உள்ளம் என்பது பாவத்தின் பக்கம் மனிதனை தூண்டக்கூடியதாக இருக்கும். இது உள்ளத்தின் அடிப்படை. இதை தெளிவா விளங்குங்க. உள்ளத்தினுடைய அடிப்படை சிந்தனை என்னன்னா பாவத்தை தான் கூடுதலாக தூண்டும். அப்ப நன்மைக்கு எமது உள்ளத்தை நாங்க தான் ட்ரெயின் பண்ணணும். தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்று சொல்றதா தான் தஸ்கியத்துன் நஃப்ஸ்ண்டா என்ன? உள்ளத்தை தூய்மைப்படுத்துறதுண்டா என்ன? உள்ளத்துக்கு தர்பியத்து கொடுக்கிறது. தொழாதேண்டு தான் உள்ளம் சொல்லும், தொழாதேண்டு தான் உள்ளம் சொல்லும், உலகத்தை தேடி போண்டு தான் உள்ளம் சொல்லும். நாங்க தர்பியத்து பண்ணணும். இல்ல 5 நிமிஷம் தொழுதுட்டு வாரேன், மறுமையில நான் தப்பணும், பாவத்தை உள்ளம் தூண்டிக்கொண்டே இருக்கும். நாம் நல்ல விடயங்களை சொல்லி, நல்ல விடயங்களை கேட்பதினூடாக, குர்ஆனை ஓதுவதினூடாக, நல்லவர்களோடு பழகுவதினூடாக எமது உள்ளத்தை நாம் நல்லவற்றுக்கு பழக்க வேண்டும். சாலிஹான அமல்களில் எமது உள்ளத்தை ஈடுபடுத்த வேண்டும். அந்த உள்ளம் நிச்சயமாக மரணிக்கின்ற பொழுது எமது ரப்பினுடைய சந்திப்பை விரும்பும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அந்த நிலை இல்லாமல் நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த நேரத்தில், அப்படியான அந்த நிலையில் மனிதனுடைய உயிர் பிரிகின்ற அந்த தருவாயில்
இந்த உலகத்தில் நல்ல மனிதனாக இருந்தாலும் சரி, கெட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் காணாத சில காட்சிகளை உலகத்திலே அவர்கள் காண ஆரம்பிப்பார்கள். நம்ம மலக்குமார்களை பற்றி படிச்சிருக்கிறோம். மலக்குமார்கள் நம்ம மஸ்ஜிதில் இருக்கிற நேரம் எம்மை சூழ இருக்கிறார்கள் என்று நாம் படித்திருக்கின்றோம். எமது வீட்டிற்கு பரக்கத்துடைய மலக்குமார்கள் வருகிறார்கள் என்று படித்திருக்கிறோம். இதுவரைக்கும் காணல, இதுவரைக்கும் காணவில்லை. ஆனால் மரணிப்பதற்கு முன்னால் உலகத்தில் ஒரு மனிதன் அந்த மலக்குமார்களை தனது கண்ணால் நேரடியாக காணுவான். அது வேறு யாருக்கும் விளங்காது. மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ் மனித கண்ணுக்கு அந்த பவரை கொடுப்பான். வாழ்ற நேரம் அந்த பவர் இல்லை, ஆனால் மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ் கொடுப்பான். அன்புள்ள சகோதரர்களை, அந்த நேரத்தில் ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக மலக்குமார்கள் ஒரு டீம் என்ன செய்வார்கள், வானத்திலே இருந்து இறங்குவார்கள். இறங்கி அந்த மலக்குமார்கள் அந்த மனிதன் வைக்கப்பட்டிருக்கிற அந்த படுக்கை இருக்குதே, அந்த விரிப்பு, அதை சுத்தி அவர்கள் என்ன செய்வார்கள், நின்று கொள்வார்கள். இந்த மனிதனுக்கு, பார்க்கிற மனிதனுக்கு அது விளங்கும். அவர்கள் இறங்கி மலக்குல் மவுத், அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்கென்று ஒரு மலக்குல் மவுத்தை தீர்மானித்திருப்பானே, அந்த மலக்குல் மவுத் இறங்குகின்ற வரைக்கும் அந்த மலக்குமார்கள் அந்த மனிதனை சுத்தி இருப்பார்கள். அந்த காண்ற காட்சியை வச்சு ஏண்ட கபர் வாழ்க்கை எப்படி ஆக போகுது, ஏண்ட மறுமை வாழ்க்கை எப்படி ஆக போகுதுன்றது அந்த மலக்குமார்களை பார்க்கிற நேரமே மனுஷனுக்கு புரிஞ்சிடும். அந்த மலக்குமார்கள் எப்படி இருப்பார்கள், கஅன்ன வுஜூஹஹும் ஷம்ஸ், அவர்களுடைய முகங்கள் சூரியனை போன்று பிரகாசமாக இருக்கும், வெளிச்சமாக அழகான தோற்றத்திலே அவர்கள் இருப்பார்கள். மஅஹும் கஃபனும் மின் அக்ஃபானில் ஜன்னா, அவர்களிடத்தில் சுவர்க்கத்தினுடைய கஃன் புடவை அவர்களிடத்திலே இருக்கும். வஹனூத்தும் மின் ஹனூத்தில் ஜன்னா, சுவனத்தினுடைய வாசனை திரவியங்கள் அந்த மலக்குமார்களுடைய கையிலே இருக்கும். அழகான தோற்றத்தில் இருப்பார்கள். அந்த மனிதன் அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் மலக்குல் மவுத் பூமியை நோக்கி இறங்குவார். இறங்குகின்ற பொழுது, இறங்கிய உடனேயே அந்த மலக்குல் மவுத் நல்ல மனிதனுடைய அந்த உயிரை பார்த்து சொல்லுவார், யா ஐயத்துஹன் நஃப்சு தய்யிபா, நல்ல ஆன்மாவே, தூய்மையான உயிரே, உஹ்ருஜி இலா மக்ஃபிரத்தின் மினல்லாஹி வரிதுவான், அல்லாஹுவின் மக்ஃபிரத்தின் பக்கமும் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தின் பக்கமும் உயிரை நீ வெளியேறிவிடு. அப்படி என்று அந்த மலக்கு உயிரை பார்த்து சொல்லுவார். அந்த உயிர் அந்த மனிதனுடைய காலினுடைய பெரு விரல்ல இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்கும். பிரிய ஆரம்பித்து அப்படியே வந்து கண்ணினூடாக அந்த மனிதனுடைய உயிர் வெளியே போகும். அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு உவமானம் சொன்னார்கள். ஒரு குவளை, ஒரு தண்ணீர் பை இருக்குது தானே, அந்த தண்ணீர் பையில நாங்கள் தண்ணியை நிரப்புறோம். ஒரு கோப்பாண்டு வச்சுக்கோங்களேன், அதில் தண்ணியை நிரப்புகின்ற பொழுது அது நிறைஞ்சதுக்கு பின்னால எப்படி அழகா நிறைஞ்சி வடியுமோ அது போல அழகாக அந்த மனிதனுடைய உயிர் அந்த மனிதனின் உடம்பை விட்டு வெளியேறும் என்று சொன்னார்கள். மலக்குல் மவுத் கையில் எடுத்து அடுத்த செகண்ட் வந்த கூட இருந்த மலக்குமார்கள் அந்த உயிரை எடுப்பார்கள். எடுத்து சுவர்க்கத்தின் கஃன் புடவையில் அந்த உயிரை சுத்துவார்கள். சுவனத்தின் வாசனை திரவியங்களை அந்த உயிருக்கு தெளிப்பார்கள். அதற்கு பின்னால் அந்த மலக்குமாருடைய கூட்டம் வானத்தை நோக்கி உயிரை எடுத்து செல்வார்கள். முதல் வானம் தட்டப்படும். தட்டுகின்ற பொழுது சுபஹானல்லாஹ், வானம் முழுக்க அந்த சுவர்க்கத்தின் வாசனை திரவியத்தினுடைய அந்த வாசம் அடிக்க ஆரம்பிக்கும். வானத்தில் இருக்கக்கூடியவர்கள், யாருடைய உயிர் இது, ஒரு நல்ல மனிதனுடைய உயிரை போல இருக்கிறதே, இது யாருடையது? அப்ப எடுத்துட்டு போன மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இன்னாருடைய மகன், இன்னாருடைய உயிர் இது. அந்த வானம் அந்த மனிதனுக்காக திறக்கப்படும். இப்படி ஒவ்வொரு வானமாக தட்ட தட்ட திறந்து கொண்டே போவார்கள். வானத்தில் இருக்கக்கூடியவர்கள் அந்த உயிரை வரவேற்பார்கள். 7 வானங்களை தாண்டி அல்லாஹுவிடத்தில் அந்த உயிர் கொண்டு செல்லப்படும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், இந்த மனிதனை இல்லியூன் என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர்களுடைய உயிரை பதிவு செய்யக்கூடிய பதிவேட்டில் இந்த மனிதனுடைய உயிரை நீங்கள் பதிவு செய்யுங்கள், பதிவு செய்து விட்டு உலகத்துக்கு மீண்டும் திருப்பி அனுப்புங்கள் என்று அல்லாஹு தஆலா ஆர்டர் போடுவான். கபருக்குள்ள ஜனாசா வைக்கப்பட்டதுக்கு பின்னால் அந்த உயிர் திருப்பியும் உலகத்துக்கு அனுப்பப்படும் கபருக்குள்ள. அதுக்கு பின்னால தான் கபருடைய கேள்வி கணக்கு ஸ்டார்ட் ஆகும். அது தனியான தலைப்பு. அல்லாஹு தஆலா அந்த நிலையை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்க வேண்டும். இதுவே ஒரு மோசமான மனிதனாக இருந்தால்,
உலகத்தில் வாழுகின்ற பொழுது பாவியாக காஃபிராக ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தால் அந்த மனிதனுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், மலக்குமார்களில் ஒரு கூட்டம் வானத்திலே இருந்து இறங்குவார்கள். அவர்களுடைய முகம் கருத்து போயிருக்கும். பயங்கரமான ஒரு தோற்றத்தில் அவர்களுடைய முகம் இருக்கும். அந்த மனிதன் பார்க்கின்ற அளவுக்கு அவனுடைய விரிப்பை சுற்றி நின்று கொள்வார்கள். மலக்குல் மௌத் அந்த மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக இறங்கி, ஐயத்துஹன் நஃப்சுல் ஹபீஸா, மோசமான மனிதனுடைய உயிரே, உஹ்ரிஜி இலா ஸஹத்தின் மினல்லாஹி வ கதப், அல்லாஹ்வின் கோபத்தின் பக்கமும் அல்லாஹ்வின் அதிருப்தியின் பக்கமும் உயிரை நீ வெளியேறிவிடு என்று அந்த மனிதனுடைய உயிரை பார்த்து மலக்குல் மௌத் சொல்ல ஆரம்பிப்பார். உயிர் உடம்பில் இருந்து வெளியேறாது, அங்கும் இங்குமாக தள்ளாட ஆரம்பிக்கும். உயிர் வெளியேறாது, தள்ளாட ஆரம்பிக்கும். அந்த மலக்குல் மௌத் அந்த உயிரை பிடித்து இழுத்து எடுப்பார் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு சொன்ன உவமானம் என்ன தெரியுமா? ஒரு முள் வேலியில் ஈரமான ஒரு துணியை போட்டு இழுத்தால் அந்த துணி எப்படி வருமோ அதுபோல் அந்த மனிதனுடைய உடம்பிலே இருந்து உயிர் இழுக்கப்படும் என்று சொன்னார்கள். காஞ்ச புடவையை போட்டால் லேசா வந்துடும், ஈரமான துணியை போட்டோம்னா கிழிஞ்சி தான் வரும். அது போன்ற ஒரு பயங்கரமான நிலையில் அந்த மனிதனுடைய உயிர் அந்த மனிதனுடைய உடம்பிலே இருந்து வெளியேறும். அதற்கு பின்னால் மலக்குல் மௌத் கையில எடுத்த உடனேயே வந்த மலக்குமார்கள் அந்த உயிரை பறித்தெடுத்து கொண்டு வானத்தை நோக்கி புறப்படுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, வானத்தில் முதலாவது கதவு தட்டப்படும். என்ன நாத்தம் இது? யாருடைய உயிர்? ஒரு மோசமான உயிரை போல இருக்கிறதே. யாருடைய உயிர் இது? இன்னாருடைய மகன் இன்னாருடைய உயிர் இது. கதவை திறங்கன்னு தான் அந்த மலக்குமார்கள் தட்டுவார்கள். முதலாவது வானத்தில் இருப்பவர்களே சொல்வார்கள், அந்த மனிதனுக்காக கதவை திறக்க முடியாது என்பார்கள். கதவு திறக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் சொல்லுவான், சிஜ்ஜீன் என்று சொல்லக்கூடிய மோசமான மனிதர்களுடைய உயிரை பதியப்படக்கூடிய பதிவேட்டில் அந்த மனிதனுடைய உயிரை பதிவு செய்து விட்டு உலகத்துக்கு திருப்பி அனுப்பி விடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்வான். அல்லாஹ்ட்ட போகாது அந்த உயிர், முதல் வானத்துக்கு கூட போகாது. இது ஒரு மோசமான மனிதனுடைய நிலை. இந்த நிலையில் அந்த மனிதன் தன்னுடைய மரண தருவாயில் காணுகின்ற காட்சியினூடாக எனது கபருடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது, எனது உலகத்துடைய வாழ்க்கை, எனது மறுமையுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்கின்ற யதார்த்தத்தை அவன் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கின்ற பொழுது, அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த நிலையிலே இருந்து பாதுகாக்க வேண்டும். அந்த நேரத்தில் அந்த மனிதனுடைய மனக்குமுறல்கள் எப்படி இருக்கும், அதற்கு அல்லாஹ்வுடைய பதில் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் நாங்கள் மௌத்தா போகிறதுக்கு முன்னுக்கே எங்களுக்கு சொல்லித்தான். நீங்க இப்படி நினைப்பீங்க, என்ற பதில் இப்படித்தான் இருக்கும் என்பதை நீங்க விளங்கிக்கோங்க என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த நேரத்தில் அந்த பாவியான மனிதர்கள் அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்பார்கள். லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் எனக்கு இப்போ உலகம் விளங்குது, யா அல்லாஹ் உலகம் ஒரு அற்பமான இன்பம் என்று விளங்குது, யா அல்லாஹ் இவ்வளவு காலமும் தொழுகை இல்லாமல், ஓதல் இல்லாமல், இபாதத்துக்கள் இல்லாமல் வெறும் உலக இன்பத்துக்காக வட்டியிலேயும் ஹராத்திலேயும் விபச்சாரத்திலேயும் மது போதை வஸ்துக்களிலேயும் நான் ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன், யா அல்லாஹ் நீ எனக்கு நிறைய தந்திருந்தா, யா அல்லாஹ் ஒன்றுமே செய்யல, யா அல்லாஹ் எனக்கு இப்ப விளங்குது, எது உண்மைன்னு எனக்கு விளங்குது, எனக்கு நீ கொஞ்சம் அவகாசம் தாயா அல்லாஹ், இன்னும் கொஞ்சம் என் உசுர் இருக்கிற டைமை கொஞ்சம் நீ பிற்படுத்திடு, ஃபஅஸத்தக் நான் சதக்கா செய்து விட்டு வருகிறேன், வஅகும் மினஸ் ஸாலிஹீன் நான் சாலிஹான மனிதனாக மாறிவிட்டு வருகிறேன், யா அல்லாஹ் என்று மனிதனுடைய மனக்குமுறல்கள் இருக்கும். அல்லாஹ்வுடைய பதில் எப்படி இருக்கும், வலை யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, அல்லாஹ் உங்களுக்கு என்று எழுதின அஜல் வந்துட்டா அது கொஞ்சம் கூட பிற்படுத்தப்பட மாட்டாதுன்னு அல்லாஹ் என்ன செய்வான், பதில் சொல்லுவான். அதே போல் இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது, மரணம் நெருங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மனிதன் சொல்லுவான், லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நான் விட்டு விட்டு வந்த சாலிஹான அமல்களை செய்து விட்டு வருகிறேன், யா அல்லாஹ் எனக்கு நீ கொஞ்சம் அவகாசம் தா யா அல்லாஹ். அப்படி என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், கால இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இதெல்லாம் நீங்க உளம்புற வார்த்தைகளப்பா, நீங்க எவ்வளவு கத்தினாலும் உங்களுக்கு அவகாசம் தரப்பட மாட்டாது. 60 வருடம் 70 வருடம் 50 வருடங்கள் தந்தும் நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லையே, இதற்கு பிறகு தரப்போகிற ஒரு சில நிமிடங்களில் என்ன செய்ய போகிறீர்கள்?
உங்களுக்கு நான் சொத்தை தந்தேன், செல்வத்தை தந்தேன், ஆரோக்கியத்தை தந்தேன், 60 வருட வாழ்க்கையை தந்தேன், இவ்வளவு காலமும் ஒன்றுமே செய்யாமல் மரணத்தருவாயில உலகம் எது மறுமை எது என்று விளங்குற பொழுது நீங்க அவகாசம் கேட்கிறீங்களா? வெறுமனே இது கத்துறது மட்டுமே தவிர ஒரு நொடிப்பொழுது கூட உங்களுக்கு பிற்படுத்தப்பட மாட்டாது, அவகாசம் தரமாட்டாது என்று அல்லாஹு தஆலா அந்த மனிதர்களுக்கு பதில் சொல்லுவான். அன்புள்ள சகோதரர்களே, எனவே உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ் தந்த ஆரோக்கியத்தை பயன்படுத்த வேண்டும். உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ் தந்த செல்வத்தை பயன்படுத்த வேண்டும். உலகத்தில் நல்ல முறையில் வாழுகின்ற பொழுது மறுமைக்காக தயாராகிவிட வேண்டும். கடைசி காலப்பகுதியில் பார்த்து கொள்வோம், பிறகைக்கு பார்த்து கொள்வோம், நாளைக்கு பார்த்து கொள்வோம் என்பதல்ல. இன்றைக்கே எனது மௌத்துக்காக எதையெல்லாம் செய்துவிட முடியுமோ அவைகளை இந்த உலகத்திலே நாம் நிறைவேற்றிவிட வேண்டும். எமது உள்ளத்தை அல்லாஹுவிற்கு கட்டுப்படுவதிலேயும் அல்லாஹுவை நேசிப்பதிலேயும் அல்லாஹ்வினுடைய சட்டதிட்டங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்கும் எமது உள்ளத்தை நாம் பழக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். கஷ்டமாக இருக்கும், சில நேரங்களில் போராட்டம் செலுத்த வேண்டி இருக்கும், கட்டுப்படுத்த வேண்டும், போராட்டம் செலுத்த வேண்டும், மறுமையுடைய நிலைமையை யோசிக்க வேண்டும், மரணத்தினுடைய நிலைமையை யோசிக்க வேண்டும். அந்த நேரத்தில் நான் காணுகின்ற காட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நாங்களாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் தயார் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா எமது முயற்சிக்கு கூலி வழங்குவான். நாம் நிறைய ட்ரை பண்ண வேண்டும். அப்படி நாம் சாலிஹான மனிதர்களாக வாழ்ந்திருந்தால் நல்ல காட்சிகளை காணுவோம். மரணிக்கின்ற பொழுது எமது உள்ளத்தில் நல்லெண்ணம் இருக்கும், அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். நாம் மோசமானவர்களாக வாழ்ந்திருந்தால் மரணிக்கின்ற பொழுது மோசமான காட்சிகளை காண வேண்டிய நிலைமை வரும். அல்லாஹுவின் சந்திப்பை எமது உள்ளம் அந்த நேரத்தில் வெறுக்கும். அந்த நிலைமையை விட்டும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாத்து மரணிக்கின்ற பொழுது இறைவனை பற்றியான நல்லெண்ணத்தோடு நானும் நீங்களும் மரணிப்பதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, எமது மரணத்திற்கு முன்னால் அல்லது எமது சக்கராத்தை நாம் அடைவதற்கு முன்னால் நாம் நிறைவேற்ற வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன. பொதுவாக மனிதனிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கிறது. அந்த பழக்கம்தான் மனிதனுடைய உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையிலேயும் அவன் தோல்வி அடைவதற்கான காரணம். அது என்ன என்று சொன்னால், இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலையை மனிதன் எப்போது நாளை பார்த்து கொள்வோம், பிறகு பார்த்து கொள்வோம் என்று பிற்படுத்துகிறானோ அவன் லைஃப்ல அவன் ஃபெயிலியராக போவான். அது மறுமை வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி, உலக வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி, நாளை என்று ஒன்றை பிற்போட்டால், இன்றைக்கு செய்ய முடியுமான ஒன்றை நாளை என்று பிற்போட்டால் அவன் இந்த 2 வாழ்க்கையையும் தோத்து போயிடுவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் சக்கராத்துடைய நிலையை அடைவதற்கு முன்னால் இந்த உலகத்தில் சில விடயங்களை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அதில் முதலாவது என்னென்றால், நாம் நிறைய தௌபா செய்து கொள்ள வேண்டும். இந்த தௌபா என்பது தினந்தோறும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டியது. ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தௌபா செய்வோம், நாளைக்கு சுபகுக்கு பள்ளிக்கு நேரத்தோட போய்த்து தௌபா செய்வோம், தஹஜ்ஜத்துக்கு எழும்பி தௌபா செய்வோம், அல்லது சிலர் அடுத்த வருஷம் ரமலானில் தௌபா செஞ்சு கொள்வோம். இப்படி என்று அந்த தௌபாவை பிற்போட்டு கொண்டே போவார்கள். நம்ம நாளைக்குன்னு நினச்சிருப்போம், இன்றைக்கு ராவைக்கு நமக்கு மௌத்து வந்திருக்கும், தௌபா இல்லாத நிலையில் நாம் மரணித்திருப்போம், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடாத நிலையிலே நாம் மரணித்திருப்போம். நாம் எமது மௌத்து எப்போது வரும் என்பது நமக்கு தெரியாது. அடுத்த நொடி வந்தாலும் நான் எனது பாவங்களுக்காக தௌபா செய்திருக்கிறேன் என்ற நிலையில் நான் மரணிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத். உங்கள் ஒரு ஆளுக்கு மௌத்து வந்து விட்டால், அந்த சக்கராத்துடைய கடைசி நிலைமை, நான் சொன்னேனே அந்த நிலைமை, அந்த நிலை வந்து விட்டால் மனிதனுக்கு தெளிவாக விளங்கு நான் மரணிக்க போறேன் என்று. அந்த நேரத்தில் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்டதற்கு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் அந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இவ்வளவு காலம் தந்து நீ தௌபா செய்யலை. அந்த தௌபாவை தான் ஃபிரௌன் செய்தான். உயிர் தொண்ட குளிக்கு வார நேரம் யா அல்லாஹ் நான் ஈமான் கொள்கிறேன், என்னை மன்னித்து விடு என்று சொன்னான். அல்லாஹு தஆலா இப்போதுதான் உனக்கு டைம் கிடைச்சிட்டான்னு கேட்டான். எனவே தௌபா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் எமது வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சுருக்கமாக சொல்கிறேன், இது முதலாவது பகுதி. இரண்டாவது, அன்புள்ள சகோதரர்களே, நிறைய தர்மம் செய்ய வேண்டும், சாலிஹான அமட்கள் செய்ய வேண்டும், அது ஒரு பகுதி.
அதில் குறிப்பாக தர்மம் செய்ய வேண்டும். ஏண்டால் தர்மம் என்றது ஒரு மனிதனுடைய கபருடைய வாழ்க்கையை இலகுபடுத்தும். தர்மம் என்பது ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்க்கையை அது இலகுபடுத்தும். மரணிக்கின்ற பொழுது அந்த கடைசி நொடியில மனிதன் அல்லாஹ்ட்ட கேட்கிற ஒரு அவகாசம் என்ன தெரியுமா? ஃபஅஸத்தக், யா அல்லாஹ் நான் தர்மம் செஞ்சுட்டு வாரேன் அப்படி என்ற ஒரு கேள்வியைத்தான் மனிதன் அல்லாஹ்விடத்திலே கேட்பான். அப்போ தர்மம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு வணக்கம். அல்லாஹு தஆலா எமக்கு தந்ததில் இருந்து நம்ம செலவழிக்கணும். இதில் இந்த தர்மத்தை நம்ம ஒரு சாராருக்கு சாட்டிடக்கூடாது. ஜகாத் ஒரு சாராருக்கு சாட்டப்பட வேண்டியது. யாரிடத்துல வசதி இருக்கிறதோ, யாருடைய பொருளாதாரம் ஜகாத்தின் நிசாபை அடைந்திருக்கிறதோ அவர்கள் கொடுக்க வேண்டும். ஆனால் சதக்கா என்பது அப்படி அல்ல. இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு வணக்கம். ஒரு ஏழையும் யோசிக்க வேண்டும், எனது மன்னரை வாழ்க்கைக்காக நான் சதக்கா செய்ய வேண்டும், எனது மரண தருவாய்க்காக நான் சதக்கா செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அய்யஅதிய அஹதகுமுல் மௌத், உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் உங்களுக்கு அளித்தவற்றிலே இருந்து நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். மௌத்து வாரத்துக்கு முன்னால தர்மம் செஞ்சுக்கோங்கன்றான் அல்லாஹ். நாம் மரணித்து விட்டால் இந்த உலகத்தில் இருந்து எல்லாம் துண்டிக்கப்பட்டு, நம்ம வாழ்ந்த வாழ்க்கை, நாம் கட்டின கட்டிடங்கள், நாம் பயணித்த வாகனங்கள் எல்லாம் எமது மௌத்தோடு முடிஞ்சு. எமது மௌத்துக்கு பின்னாலும் வருவதற்கு என்று சில வேலைகளை எமது பொருளாதாரத்தின் ஊடாக இந்த உலகத்தில் நாம் செய்து வைக்க வேண்டும். அதுக்குத்தான் சொல்றது சதக்கத்துன் ஜாரியா, சதக்கா ஜாரியா. ஒரு மனிதனுக்கு தங்குற இடத்தை, ஒரு வீடு வசதி எங்களால் முடியுமா ஏற்படுத்தி கொடுக்கிறது, ஒரு நீர் வசதியை ஏற்பாடு செய்ய முடியுமா ஏற்படுத்தி கொடுக்கிறது. தர்மத்தில் சதக்கா ஜாரியால மிகச்சிறந்த ஒன்றாக இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த கிணறு தோண்டி கொடுக்கிறது, தண்ணி வசதி ஏற்படுத்தி கொடுக்கறதை அடையாளப்படுத்துகிறார்கள். அவ்வளோ ஒரு சிறந்த ஒரு வணக்கம் அது. எனவே எமது மௌத்துக்காக, எமது மன்னரை வாழ்க்கைக்காக நாம் எமக்கு ஆரோக்கியமாக இருக்கிற பொழுது அந்த சதக்காவை செஞ்சு கொள்ளணும். நம்ம கடைசி டைம்ல எல்லாருக்கும் சதக்கா செய்யணும்னு ஆசை வரும். ஏன்னா மௌத்தா போறோமே, அப்போ உலகம் எது மரம் எதுன்றது தெளிவாக விளங்குது தானே. அப்போ மனிதன் ஆசைப்படுவா முழு சொத்தையும் கொடுத்துருவோம். ஆனால் அங்கே கொடுக்கவும் முடியாது, இஸ்லாம் அதை செய்ய சொல்லவும் இல்லை. ஆரோக்கியமாக இருக்கிற நேரம் அந்த மௌத்தை எதிர்பார்த்து நாம் சதக்கா செய்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்த பகுதி முக்கியமானதுதான் கடன். கடன்ல இருந்து வெளிவந்துடணும் அல்லது கடனுக்கான தீர்வை ஏற்படுத்திடணும். கடன் என்பது மனிதனுடைய இலகுவுக்காக இஸ்லாம் கொடுக்கல் வாங்கல்ல அனுமதித்திருக்கின்ற ஒரு முறை. ஆனால் எந்த அளவுக்கு இஸ்லாம் அனுமதித்திருக்கிறதோ அதைவிட அதிகமாக இஸ்லாம் அதை எச்சரிக்கவும் செய்கிறது. கடன் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. ஆனால் இன்றைக்கு கணக்கெடுக்கப்படாத சர்வ சாதாரணமான ஒரு விடயமாக கடன் மாறிவிட்டது. எந்த அளவுக்கு அவசரமாக கடன்ல இருந்து நாங்கள் வெளிவந்து கொள்ள முடியுமோ நாங்கள் அவசரமாக வெளிவந்துடணும். சிலர்கிட்ட ஒரு கடன் வாங்கியிருப்பார், கொடுக்கறதுக்கான வசதி இருக்கும், இப்போ இருக்கும், கேட்கல தானே, தந்தவர் கேட்கலையே, அவர் யோசிச்சுட்டு இருப்பார், எப்படிடா இவரோடு உள்ள மஹப்பத்தில் எப்படி கேட்கறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பார். இவர் முடிவெடுப்பார், அவர் கேட்கல தானே, கொஞ்சம் காலம் முட்டு கொடுத்து கொள்ளலாம். அதுக்குள்ளுக்கு மௌத்து வந்திருக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எனக்கு கொடுக்க முடியுமா, கொடுத்து வெளியில வந்துடணும். மத்தலுல் கனியு துல்முன், கடனை கொடுப்பதற்கு வசதி இருந்தும் கொடுக்காமல் இழுத்தடிப்பது இருக்கிறதே மிகப்பெரிய அநியாயம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கடன்ல இருந்து அவசரமா வெளியில வந்துடணும். தேவைக்கு மட்டும் கடன் வாங்கணும். அதை அவசரமா எந்த அளவுக்கு கொடுத்து முடிச்சிட முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் கொடுத்துட்டு வெளியில வந்துடணும். அடுத்த பகுதி என்ன தெரியுமா? கடனை கொடுப்பதற்கான வழியை மௌத்துக்கு முன்னால் நாம் செய்துவிட வேண்டும். சிலருடைய பிஸ்னஸ் உடைய அமைப்பே கடன் தான், ரொட்டேஷன் தான் அவங்களோட பிஸ்னஸே. இப்போ இதற்கான வழியை அவர் ஏற்படுத்தல. திடீரென்று மௌத்தா போகிறாங்க, வீட்டுக்கு ஒவ்வொருத்தராக வராங்க. உங்களோட வாப்பா 10 லட்சம் என்னட்ட எடுத்தாரு, உங்களோட வாப்பா என்னட்ட 20 லட்சம் எடுத்தாரு. பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பாரமாக அது போகுது. சில பிள்ளைகள் திருமணம் கூட முடிக்காம வாப்பட கடனை அடைக்கிறதுக்கு நிறைய பாடுபடுறாங்க. சிலர் வீட்டை வித்து, வாகனத்தை வித்து நடுத்தருக்கு வந்து கடனை அடைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுது. தந்தை பிள்ளை அந்த நிலைமையில விட்டுட்டு போறாரு. கடனை வாங்குறோமா, ஒன்று வெளிவந்துடணும், அல்லது கொடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்து விட வேண்டும். கொடுப்பதற்கான ஏற்பாட்டில் மிக பிரதானமானது என்ன தெரியுமா? கடனை எழுதுவது.
இது அல்லாஹுவின் கட்டளை. இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகின்ற கட்டளைகள்ல இதுவும் உண்டு. அன்புள்ள சகோதரர்களே, கடனை எழுதுறதே இல்லை. கொடுத்த அமௌண்ட்டை பார்த்தா 10 லட்சம் 20 லட்சம் கோடிக்கணக்கு. எவிடன்ஸ் எங்க வாப்பான்னு கேட்டா எவிடன்ஸ் இல்லை. வாங்கினவருக்கும் எவிடன்ஸ் இல்லை, கொடுத்தவருக்கும் எவிடன்ஸ் இல்லை. திடீரென்று ஒரு ஆள் மௌத்தா போனா அவர் வந்து சொல்றாரு, உங்களோட வாப்பா 10 லட்சம் என்கிட்ட வாங்கினாரு. புள்ள கேட்கிறான், எங்க ஆதாரம்? கேட்கலுமா இல்லவா? கேட்கலுமா இல்லவா? நீதமாக இருந்தால், இவருக்கு தெரிந்திருந்தால் கொடுக்க வேண்டும். இவர் வாதிட்டால் நீங்க கொடுத்ததுக்கும் எவிடன்ஸ் இல்லை, ஏண்ட வாப்பா தந்தத்துக்கும் வாங்கினத்துக்குமே எவிடன்ஸ் இல்லை, எப்படி நான் நம்புறது? அல்லது சமூகமே நல்ல வசதிக்கார ஆள் தானே, அவர் நிறைய பேர்ட்ட கடன் வாங்கிக்கிறார் தானே, நாங்களும் போய் ஒரு அமௌண்ட்டை சொல்லி கேட்போமே. கேட்கலுமா இல்லவா? கடனை எழுத வேண்டும் சகோதரர்களே. இது அல்லாஹ்வுடைய ஆர்டர். யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மா, உங்களுக்குள் ஒரு குறிப்பிட்ட தவணையை வைத்து நீங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டால் ஃபக்துபூ, அல்லாஹ் பன்மையில பயன்படுத்துறான், நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். வாங்குறவரும் கொடுக்கிறவரும் சேர்ந்து எழுதணும். எழுதுகின்ற பொழுது கையாள வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா? வல்யக்துபு காத்திபும் பில் அதில், எழுதக்கூடியவர் நீதமாக இருக்க வேண்டும், அல்லது நீதமான ஒருவரை வைத்து எழுதப்பட வேண்டும். இஸ்லாம் எந்த எக்ரிமெண்ட்டை சொன்னாலும் 2 சாட்சி அங்கே வைக்க சொல்லும். 2 சாட்சிகள் வைத்து கடன் எழுதப்பட வேண்டும். ஒரு ஆள்கிட்ட நாங்கள் கடன் கொடுக்குற பொழுது எழுதி கொள்வோமே, அவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்பார், என்னைய நம்பிக்கை இல்லையா? என்னைய நம்பிக்கை இல்லையா? உங்களோட எவ்வளோ காலம் பழகிறேன், உங்களை நம்பிக்கை இல்லாமல் இல்லை, 100க்கு 100% உங்கள் மீது எனக்கு நம்பிக்கையும் நல்லெண்ணமும் இருக்கிறது. இது நம்பிக்கை சார்ந்தது அல்ல, அல்லாஹ்வின் கட்டளை சார்ந்தது. உங்களோட மேல நம்பிக்கை இல்லாம நான் எழுதல, அல்லாஹ் சொன்னதுக்காக நான் எழுதுறேன். உங்களை நம்பித்தான் இருக்கிறேன், நீங்க தருவீங்கன்றது எனக்கு தெரியும். அல்லாஹ் எழுத சொல்லி இருக்கிறானே, அல்லாஹ்ட கட்டளையை நான் புறக்கணிக்க மாட்டேன். எழுதுவோம் என்று சாட்சியாளர்களை வைத்து எழுத வேண்டும். இன்றைக்கு சாட்சியாளர்கள் படித்த நாட்டினுடைய துறை சார்ந்த லோயஸ்மார்களாக இருக்கிறார்கள். இவர்கள் வைத்து பெரிய அமௌண்ட்டுகள் எழுதப்படணும் சகோதரர்களே. இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, எழுதுறதில்லை, கொடுக்குறவரும் எழுதுறதில்லை, வாங்குறவரும் எழுதுறதில்லை. திடீரென்று பொல்லு, திடீரென்று வாங்கினவர் ஊரை விட்டு ஓடிட்டாரு, இப்போ பள்ளியை தேடி வராங்க, இப்போ ஊரில் முக்கியமான இடத்தை தேடி வராங்க. இவருக்கு இவ்வளவு கொடுத்துருந்தேன், ஒரு ஆள் கொடுத்துருக்கிறான்னு பார்த்தா ஊர் முழுக்க கொடுத்துருக்குது, எவிடன்ஸ் ஒன்றும் இல்லை. எப்படி நிறைவேற்றுவது? நீங்கள் அரசாங்கத்துடைய கோர்ட்டுக்கு போனாலும் அவன் எவிடன்ஸ் கேட்பான், வாதுடேலுமா எழவா வாங்கலாண்டு. எனவே அல்லாஹ்ட கட்டளை ஆழமானது சகோதரர்களே. சூரா பக்ராவுடைய 282வது வசனம் இன்றைக்கு கட்டாயம் போய் படிங்க, ஒரு பெரிய வசனம். கடன் சம்பந்தமா எப்படி எழுதணும், யார் எழுதணும், யாருடைய வாசகம் லெட்டர்ல போடப்படணும், யார் சைன் வைக்கணும், எப்படி எழுதப்படணும் என்றதெல்லாம் அல்லாஹ் தெளிவா பேசுறான். ஏழுமாக இருந்தால் கடன் சம்பந்தமாக தனியான தலைப்பொண்டு இந்த இடத்துல பேசப்பட்டால் நல்ல. எனவே கடன்ல இருந்து வெளிவருவதற்கு முதல் அடிப்படை கடனை எழுதி கொள்ள வேண்டும். 2வது என்ன தெரியுமா? வீட்டில் மூத்த பிள்ளைகள் விளப்பம் உள்ளவர்கள் இருந்தால் ஒரு வாப்பா தண்ட மௌத்தை பற்றி அந்த பிள்ளைகளை அடிக்கடி சொல்லி தண்ட கடன்களை பற்றியான ஒரு பேச்சுவார்த்தை அங்கே இருக்கணும். ஒரு மூத்த பிள்ளை விளப்பம் உள்ளவராக இருக்கிறார், அவரை கூப்பிட்டு, மகன் நான் இவர்கிட்ட இவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறேன், அதை எழுதி அவர்கிட்ட காட்டுறது, இவ்வளவு நான் கடன், எனக்கு இந்த இடத்துல ஒரு சொத்து இருக்குது, நான் திடீர்னு மௌத்தா போனால் இந்த சொத்தை விற்று இவர்கிட்ட கடனை கொடுத்துருங்க, எனக்கு ஒரு வாகனம் இருக்குது, நான் திடீர்னு மௌத்தா போனால் அந்த வாகனத்தை விற்று இவர கடனை கடன் கொடுத்ததுக்கு பின்னால் தான் சொத்தே பிரிக்கப்படணும். அன்புள்ள சகோதரர்களே, அதை விட கடுமையான எச்சரிக்கை என்ன தெரியுமா? யுஃபரு லிஷஹீதி குல்ல தம்பின் இல்லத்தைன், இஸ்லாத்துக்காக தனது உயிரை தியாகம் செய்த மனிதனுக்கு கூட கடன் இருந்தால் அல்லாஹு தஆலா பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் கடன் விஷயத்துல மோசடி செய்யறது எவ்வளவு பெரிய துரோகமாக அல்லாஹ் பார்த்திருந்தால் ஷஹீதுக்கு கூட அல்லாஹ் மன்னிக்காத அளவுக்கு கொண்டு போறான் பாருங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, கடன்ல இருந்து வெளிவர வேண்டும், வெளிவருவதற்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கடன் கொடுக்கின்றவர்கள் கொடுக்கிறவரை கொஞ்சம் அவதானிச்சு கொடுங்க. அவருடைய நிலைமையை பாருங்க. வெறுமனே அவர் எந்த நம்பிக்கையில கொடுத்தீங்க? அவர் மிம்பர்ல பயான் பண்றாரு, அவர் மார்க்கத்தை சொல்றாரு, அவர் சமூக அந்தஸ்துல உள்ளவர், ஊருடைய தலைவர், இதெல்லாம் நம்பிக்கைக்கு, இதெல்லாம் கடன் கொடுப்பதற்கான நம்பிக்கை அல்ல. அவருடைய கொடுக்கல் வாங்கல் அவள் எப்படிப்பட்டாள்? எனவே அல்லாஹ் சொல்லுகின்ற அமைப்பில் அந்த கடன் அமைய வேண்டும். இதே எமது மரணத்துக்கு முன்னால் நாங்கள் செய்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விடயம். கடைசியாக ஒரே ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, எமது மரணத்துக்கு முன்னால்
நாம் வசியத்து செய்ய வேண்டும். வசியத் என்பது ஒரு முக்கியமான ஒரு வணக்கம். இது ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டும். அல்லாஹ் எங்களுக்கு வசதியை தந்திருக்கிறானா, எனக்கு பின்னால என்ற சொத்து எப்படி கையாளப்படணும் என்ற ஒரு வசியத்து எமது மௌத்துக்கு முன்னால நம்ம செய்ய வேண்டும். குதிப அலைக்கும் இதா ஹதர அஹதகுமுல் மௌத் இன் தரக கைரனில் வஸிய்யா லில் வாலிதைனி வல் அக்ரபீன். உங்கள் மீது நீங்கள் விட்டு செல்லக்கூடிய கைரான செல்வங்களிலே இருந்து உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் வசியத்து செய்வதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான்ற வசனம் அல்லாஹ் இறக்குறான் சூரா பக்கராவில். அதற்கு பின்னால் இந்த சட்டம் மாற்றப்படுது. லா வசியத்த லிவாரிசின், அனந்தர சொத்து பெறக்கூடியவர்களுக்கு வசியத்து செய்ய முடியாது. அப்போ வசியத்துன்றது என்ன? எனது மௌத்துக்கு பின்னால ஏண்ட சொத்துல ஒரு பங்கை நான் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்க விரும்புகிறேன். ஒரு பள்ளிக்கோ ஒரு முக்கியமான ஒரு விடயத்துக்கோ யாருக்கோ நம்ம இதை கொடுத்து விடுங்கள் என்று வசியத்து செய்கிறது. இந்த வசியத்து நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த வசியத்து எப்படி அமையணும் என்றால், எமது சொத்தில் 1/3 பகுதியாகத்தான் அந்த வசியத்து இருக்கணும். நல்லா விளங்கிக்கோங்க. ஏண்டா மௌத்தா போகிற கடைசி கட்டத்தில் இப்போ உலகம் எது மறுமதுன்றது விளங்குதானே. மனுஷன் ஆசைப்படுவான் முழு சொத்தையும் கொடுத்துடணும். நீங்கள் முழு சொத்தையும் வசியத்து செஞ்சுட்டு போய்த்திருவீங்க, புள்ளகள் நட்ரோட்டில் நிற்க வேண்டிய நிலைமை வரும். இஸ்லாம் அதை சொல்லலை. நீங்கள் வசியத்து செய்ய விரும்புகிறீங்களா, 3ல் 1 விட குறைவாக செய்கிறது தான் நல்ல. அதை விட கொஞ்சம் கூட செய்யணும்னு விரும்பினீங்கன்னா 3ல் 1 விட தாண்டக்கூடாது. அதுக்குள்ளுக்கு எமது வசியத்தை அமைய வேண்டும். அந்த வசியத்தை நாம் எமது மௌத்துக்கு முன்னால் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதே போல கடைசியாக நாம் விரும்பினால் இதையும் வசியத்து செய்யலாம். நாம் வாழுகின்ற பொழுது குர்ஆன் சுன்னாவோடு வாழ்ந்திருப்போம், அதற்காக வேண்டி பாடுபட்டிருப்போம், அதை நடைமுறைப்படுத்துவதில் பல சிரமங்களோடு நாம் வாழ்ந்திருப்போம். சில பொழுதுகளில் எமது குடும்பத்தில் இந்த கொள்கையை சுமந்தவர்கள் நாம் மட்டுமாக இருக்கலாம், மற்றவர்கள் பிதாத்துவாதிகளாக இருக்கலாம். சில நேரம் நான் மரணித்தால் எனது ஜனாசா எப்படி அடக்கப்படும் என்ற நிலை எனக்கு தெரியவில்லை என்றால், எனது ஜனாசா குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அடக்கப்பட வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருந்தால், விரும்பினா நாங்கள் வசியத்து செய்யலாம், என்ற ஜனாசாவை இப்படித்தான் நீங்கள் அடக்கணும், இங்கே தான் நீங்கள் அடக்கணும், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டலின் அடிப்படையில் அடக்க வேண்டும் என்ற வசியத்தை செய்யலாம். இந்த வசியத்தை சமூகமயப்படுத்துறது சிறந்தது. வீட்டுக்குள்ள மட்டும் பிள்ளைக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா சில வேளை அவர் மரணத்துக்கு பின்னால் அதை செய்யாமல் மறைச்சிடுவார். சமூகத்தில் இதை யார் நிறைவேற்றுவாங்களோ அவங்கள்ட்ட இந்த வசியத்தை சொல்லி வைத்தால் அதுவும் நிறைவேற்றப்படும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எமது மௌத்துக்கு முன்னால் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இன்னும் நிறைய இருக்கிறது. அவைகளை படித்து தெரிந்து எமது மௌத்துக்கு முன்னால் இவள்களை எல்லாம் நம்ம செட்டில் பண்ணிட்டோம்னு வைங்களேன், இதெல்லாம் பார்த்து செஞ்சிட்டோம்னு வைங்களேன், மௌத்தா போகின்ற பொழுது எமது உள்ளத்தில் இருக்கின்ற ஒரே சிந்தனை அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு, நான் தொழுதுட்டேன், நான் தௌபா செஞ்சுட்டேன், நான் அமட்கள் செஞ்சுட்டேன், என் உலக வாழ்க்கையை செட்டில் பண்ணிட்டேன், பிள்ளைகளுக்குரியதை செட்டில் பண்ணிட்டேன், எல்லாம் முடிஞ்சு. இது எப்ப நாளைக்கு மௌத்து வந்தாலும் இது முடிஞ்சின்ற லெவல்ல இருக்கணும். நாளைக்கு பார்ப்போம், இது நாளைக்கு பார்ப்போம் பிற்போடுவதல்ல. நாளைக்கு எனக்கு மௌத்து வந்தாலும் இதெல்லாம் செட்டில் பண்ணிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ், எனது மௌத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயார் என்கின்ற நிலையில் நாங்கள் வாழ வேண்டும். அந்த மரணத்திற்கு தயாரான மக்களாக வாழ்ந்து எப்போதும் மரண சிந்தனையோடு இருந்து மரணிக்கின்ற பொழுது அல்லாஹுவை பற்றியான நல்லெண்ணம் உள்ளவர்களாக நாங்கள் மரணிப்பதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ ஆখির தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.